இந்த களம் அப்படின்றது திமுக விசஸ் தாவேக்கான தான் இருக்க போகுதுன்னு விஜய் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சிலாம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் களத்தில் இல்லை போலையே விஜயோடைய பார்வையில். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே களத்தில் இருக்கிறது நாங்கள் தானே. மக்களுடைய பிரச்சனையை எங்கள் மாநில தலைவர் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி, அது அவினாசி அத்திக்கடவாகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், அல்லது மேகதாது அணை கட்டுகின்ற பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக களத்திற்கே சென்று, இப்போ அவினாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு 1000 ஏக்கர் நிலம் அபகரிக்க முயற்சி நடந்தது. நேரடியாக போனோம், 10,000 விவசாயிகளை கூப்பிட்டோம், போராட்டம் பண்ணோம், கைவிடப்பட்டது. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இப்போ டங்ஸ்டன் நேரடியாக டெல்லி போனோம், அமைச்சரை சந்திச்சோம், பிரதமரை சந்திச்சோம், எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னைக்கு டங்ஸ்டன் கிளியர் ஆயிடுச்சு. இது மாதிரி மக்களுடைய பிரச்சனை களத்தில் யார் இருக்கான்னா இன்னைக்கு பாஜக மட்டும்தான் இருக்குது. தேர்தல் களத்துல பிரதான போட்டி அந்த 2 பேருக்கு தான் சார். இல்லைங்க, நீங்க தேர்தல் அதாங்க அவரு சொல்லிக்கலாம். பட் மக்கள் களத்துல யார் இருக்கிறது அதான ஓட்டா மாற போகுது. நீங்க நாங்க ஓட்டு வாங்கி ஆல்ரெடி ப்ரூவ்டு 18% கூட்டணி எங்க நாங்க தனிச்சு களமிறங்கி 2% இருந்து நாங்க 18% வந்து காமிச்சிருக்கிறோம். இன்னைக்கு விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கணிப்பு இருக்கிறதா ஒன்று. எதை வச்சு இவர் சொல்றார்? ரெண்டாவது, திமுகவை எதிர்ப்பது ஒரு அரசியல் அதிகாரத்திற்கான ஒரு கொள்கை அப்படிங்கிறாரு. சரி, கொள்கை ரீதியா நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு. சரி, எந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கு நன்மை தரல, விளக்க சொல்லாம நீங்க பத்திரிக்கையில? நாங்க சவால் விட்டு பேசுறோம். மும்மொழி கொள்கையில என்ன நன்மைன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு அணை பாதுகாப்பு மசோதால என்ன நன்மைகள் தெளிவுபடுத்தி சொல்றோம். இருமொழி கொள்கை என்று சொல்லி ஏமாத்துகிறது, கல்வியை தனியார் சொன்னார்ல, இதுலலாம் வேறுபடுறோம்னு சொன்னார்ல, மும்மொழி விவகாரத்துல வேறுபடுறோம் பிடிக்கல அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டதை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. அதே தான் விஜய் அவர்கள் சொல்றாரு. பட் என்ன காரணம்னு சொல்லுமல்ல. நீங்க அவர் சொல்றாரு ஒரே நாடு ஒரு இது கொண்டு வரீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. என்ன காரணம் தான் சொல்லுங்களேன். ஒரு வலிமையான நாட்டை கட்டமைப்பதை நீங்க திமுக மாதிரியே அதே ஒரு பிற்போக்கு தனத்தோடு நீங்க எதிர்க்கிறீங்கன்னா எந்த காரணம் இல்லாம அதே சமூக நீதியை நீங்க 70 வருஷமா பேசுறீங்க. அதே பெரியார், எந்த பெரியார் திமுகவை வறுத்தெடுத்தாரோ, எந்த பெரியாரை நீங்கள் திரும்பி தாக்கினீர்களோ, எந்த பெரியாரை நீங்கள் கேவலப்படுத்தினீர்களோ அதே பெரியாருடைய கொள்கை என்று நீங்கள் சொல்றீங்க. அதே சமூக நீதி காக்கப்படாமல், அதே வேங்க வயல் பிரச்சனை, அதே இன்னைக்கும் பட்டியலின மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், இன்னைக்கு பட்டியலின மக்களை வந்து டாஸ்மாக் கடையில் அமர வைத்திருக்கிறது, கள்ளச்சாராயத்தில் சாகடிப்பது, இன்னும் சொல்ல போனா வேங்க வயல் பிரச்சனை விட கல்வராய கள்ளச்சாராயம் காய்ச்ச இல்ல சார். இல்ல, திமுக அரச குறிப்பா சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இருக்கானே தெரியல விமர்சிக்கிறாங்க. இதை விட எப்படி விமர்சிக்க முடியும் தாவேக்கா? சரியா, அதான் சார் மிஸ்டர் சுமன் சொன்னார். விமர்சனம் மட்டும் அல்லங்கிற நான் உப்பருகி அரசியல் சொல்றேன். நான் பால்கனி அரசியல் பண்ணாதீங்க, களத்துக்கு இறங்கி வாங்க. பாஜக நாங்க பண்ற அரசியல நீங்க பாருங்க. எந்த வகையில நீங்க திமுகவுக்கு நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் வந்து திமுக சவால், எதை வச்சு சொல்றீங்க? வெறும் விமர்சனம் சேர்ந்தால மட்டும் நீங்க வந்து திமுக சவாலாயிர முடியுமா? நாங்க பிரச்சனைக்கு நாங்க தீர்வு தரமல்ல. இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மேட்ரு பாலியல் விவகாரம், எங்க தலைவர் தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொண்டார். திமுக என்ற கட்சி அகற்றும் வரை காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு. எதுக்காக சொன்னாரு? மக்கள் மனசுல இது பதியணும். இப்படி ஒரு மோசமான செயல் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுல பெண்களை வைத்திருக்கிறவங்க சென்னைக்கு அனுப்புறதுக்கு பயந்துக்கிறாங்க. நான் தீர்ப்பேன் என்று தன்னைத்தானே வருத்திக் கொள்கின்ற ஒரு தலைவர். அது மாதிரி ஏதாவது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சாரா? இல்ல ஒரு பிரச்சனை களத்துல போய் இறங்கி நின்று களத்துல போராடினாரா? இல்ல ஒரு சிலைகளுக்கு மாலை இடுவது தன் வீட்டிலே நீங்க போராடினீங்க. அதுக்கு அடுத்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அண்ணனாக கடிதம்னு அந்த கடிதம் எழுதி அந்த நோட்டீஸ் போட்டு கொடுத்து கைதானாங்களே. புஷ் ஆனந்த் கைதானாரே சார். புஷ் ஆனந்த் இன்னைக்கு பேசுனது நீங்க கவனிச்சீங்களா? சின்ன குழந்தை மாதிரி பேசுறாரு சார். பலூன் இருந்துச்சு, பலூன்ல ஒரு படம் இருந்தது, அதை போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, தொண்டன் குமரி விட்டான். என்ன சார் இப்படியா சார்? இதை விட ஒரு சினிமாத்தனமான ஒரு அரசியல் யாரா பேச முடியுமா? இது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா நான் கேட்கிறேன். நான் தொண்டர்களை நீங்க ரோட்ல விட்டு தொண்டர்களை நீங்க வந்து கஷ்டப்படுத்திட்டு தலைவர் உப்பரியில் அமர்ந்து கொண்டிருப்பது எந்த வகையில் அரசியல் ஆகுங்க? எங்க தலைவர் இன்னைக்கு செருப்புலாம் நடக்கிறாரு சார் பாஜகவில். நாங்க மக்களோடு மக்களாக பிரச்சனை நிக்கிறோம் சார். நீங்க அதை விட்டு நாங்க தான் வந்து வலிமையா இருக்கிறோம், நாங்க தான் ஆட்சி. அதிகாரத்திற்காக இப்படியா போய் பேசுவது? அதிகாரத்துக்காக இப்படியா மக்களை ஏமாற்றுவது? அப்ப திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்?
அவர்கள் செஞ்ச திராவிட மாயைக்கும் இந்த தாவேகா மாயைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன செய்வன் சொல்லுங்களேன், எப்படி சர்வனுவன் சொல்லுங்களேன், மக்களை வந்து சந்திங்களே, பத்திரிகையாளர் சந்திங்களே, இதைத்தான் நாங்க கேட்கிறோம். கேட்போம். நான் திரு வீர விக்னேஸ்வரன் முதல்ல இந்த விஷயத்துக்கு வந்துடும். மற்றதெல்லாம் சுமந்த் அவர்கள் கேட்டார், நாங்கள் என்ன மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்லலை. எல்லாரும் சொல்ற சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, மது பிரச்சனை இருக்குன்னு, என்ன மாற்றம் கொடுப்பேன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் தான் எதிர்கட்சியா மாதிரி இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. களமே எங்களுக்குன்றீங்க, எந்த அடிப்படையில்? சுமன் சார் அவர்கள் வந்து டிஎம்கேவும் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணலை, எங்களையும் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணலைங்கிறது தான் என்னோட அப்சர்வேஷன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, திமுகங்கிற கட்சி வந்து ஒன்று சொல்லும், இன்னொன்று செய்யும். பெரியார் படத்துக்கு போட்டுக்குவாங்க, கேஷ் சர்வே எடுக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாங்க, ஆனால் பிஜேபிக்கு வேலை பார்ப்பாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்க பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் டிஎம்கே. வருத்தப்படுறீங்க, நீங்க சொல்ல விடுங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற சித்தராமையா அவர்கள் 2013-18 எடுத்துட்டார், ரேவந்த் ரெட்டி அவர்கள் எடுத்துட்டார், இந்தியா கூட்டணியில் இருக்க அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் பண்றார், தேஜஸ்வி யாதவ் மகாகட்பந்தன் எடுத்துட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களும் எல்லா முதல்வர்களும் ப்ராஸ்பெக்டிவ் முதல்வர்கள் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க. அப்படி எல்லாருக்கும் எதுவுமே கிடையாது, பிரெயினே கிடையாது, எங்களுக்கு தான் அறிவாலயத்தில் மட்டும்தான் அது வந்து ஹோல்சேலா கிடைக்குதுங்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க, என்னோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆளும் மாநிலத்தில் கேஷ் சர்வே எடுக்கிறோம், மத்தியில் கேஷ் சென்சஸ் எடுக்கிறோங்கிறாங்க. இது இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட கொள்கை. ஆனால் பிஜேபியோட கொள்கை என்ன? கேஷ் சென்சஸ் எடுக்கக்கூடாது, சர்வே எடுக்கக்கூடாது. அவங்க ஸ்டேட்லேயே எடுக்கல, சென்ட்ரலே எடுக்கல. அந்த கொள்கையை யார் ஃபாலோ பண்றா? ஓட்டுக்காண்டி காங்கிரஸ், பணத்துக்காண்டியும் ஈடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டியும் பிஜேபி. இதுதான் அவங்களோட கொள்கை. பிஜேபியோட கொள்கையை தான் தமிழ்நாட்டில் டிஎம்கே ஃபாலோ பண்ணுது. பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு நீங்க கேஷ் சர்வே எடுக்க மறுக்கிறது வந்து பெரியாருக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆனா எங்க தளபதி சொன்ன மாதிரி செய்வார். எங்களுக்கு உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச தெரியாது, உங்களை மாதிரி நடிக்க தெரியாது, நாடகம் பண்ண தெரியாது. எங்க தளபதி அந்த குற்றத்தை அவரும் வச்சார். இன்னைக்கு நடந்த எல்லாமே நாடகத்தனமா இருக்குன்றாரு. இல்ல ஜிகே நாராஜ் சொன்னார் சார். அண்ணனுக்கு வரேன், அண்ணா முடிச்சுக்கிறேன், நீங்க நான் முடிச்சுக்கிறேன். நான் 3 பேருக்கு பதில் சொல்லணும். லெட் மீ அலோவ். அண்ணா சொல்றாப்புல எங்க பொதுச் செயலாளர் வந்து சொன்னார்னு, அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணுங்கிறது எங்க பொதுச் செயலாளர் இலக்கணம். ஒரு மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து தன்னோட தலைவர் மேல இருக்க அன்புல அந்த தலைவர் போட்டதை வந்து வாங்கி வச்சுட்டாங்க போலீஸ், இந்த அடக்குமுறை அரசு அதை வாங்கி தராங்கன்னு சொன்னாருன்னு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அந்த அளவுக்கு தொண்டர்கள் மேல ஒரு டவுன் டு எர்த்தா இருக்காருன்னா புரிஞ்சுக்கணும். யாரு வந்து கோமாளி தெரியுமா? இல்ல எங்க பொதுச் செயலாளர் தப்பா பேசினார்ல. அப்போ இல்லங்க, அவர் என்ன சொன்னாரு? நான் என்ன சொல்றேன்னா, சாட்டை அடிச்சுட்டு சர்க்கஸ் காமிச்சிங்களே, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது, சென்ட்ரல்ல உங்க கவர்மெண்ட் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கொதிக்கிற நீங்க, அவங்க எல்லாரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வெறும் 100 கோடிக்கு தூக்கி உள்ள வச்சிங்க, சோமன் சிவசோரனோட பையனை உள்ள தூக்கி வச்சிங்க, 1000 கோடின்னு விட்டுட்டீங்க, வெளியே விட்டீங்க. இந்த 4 ஆண்டுகளா இந்த 1000 கோடி கொள்ளையடிக்கிற வரை வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட ஈடு இருக்குல்ல, உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் தெரியும்ல, ஏன் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க கண்டுபிடிக்கல? இல்ல கேஸ் எதுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டுபிடிக்கல? இல்ல கேஸ்லயே ஸ்டே கொடுத்தாங்க, 3 நாள் விசாரிக்க கூடாதுன்னு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊழல் நடக்கிற வரையும் நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு இல்லீகல் மணி வந்து கண்டினியூஸா 4 இயர்ஸ் ஜெனரேட் ஆனா தான் 1000 கோடி ஜெனரேட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அப்போ நீங்களும் டிஎம்கேயும் பிஜேபியும் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுவீங்க. நான் இப்போ சொல்றேன் சார், டிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு போலி நாணயத்தின் 2 பக்கம். இல்ல ஒரே நிமிஷம், நீங்க மக்களை இந்த கேள்வி என்னன்னா, திமுகவும் பாஜகவும் கூட்டணி, பாஜகவோட அதிமுக கூட்டணி, சரிங்களா? நாளைக்கு இந்த கூட்டணியோட நாம் தமிழர், அப்ப தமிழ்நாட்டுல தனித்து நிக்கிறது தாவேகா. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், காங்கிரஸ் கட்சியை வந்து ஓட்டுக்காண்டி, அதாவது ஓட் கன்சால்டேஷனுக்காண்டி எலக்ட்ரோல் அலைன்ஸ் மட்டும் தான் அவங்களோட. மற்ற எல்லா டீலிங்கும் பிஜேபியோட தான், டிஎம்கேக்கு கொள்கை டீலிங் அவங்களோட தான். இந்த வாதத்தை எப்படி ஏத்துக்குவாங்க? எப்படி ஏத்துக்க மாட்டாங்க? திமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, திமுக அமைச்சர்களை தூக்கி சிறையில வச்சிருக்காங்க, மத்திய அரசுடைய திட்டங்களை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஈடி கொடுக்குறீங்க. அவர் என்ன ராமேஸ்வரப்பட்டிக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு? டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? நான் முடிச்சுக்கிறேன். மதுபான ஊழல் வழக்குல வந்து பிரச்சனையானவர் சிஎம் கிடையாது, இன்னொரு மினிஸ்டர். அந்த சிஎம் பிடிச்சிட்டு டைரக்டா அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனவங்க டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போக உங்களுக்கு தைரியம் இருக்கா? போக மாட்டீங்க. ஏன்னா உங்க டீலிங் இல்ல சார். உங்க நோக்கம் என்ன?
இந்த கேள்வியின் நோக்கம் என்ன? இந்த நோக்கம் என்னன்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியும் பிஜேபியோட தலைமையும் போடுற நாடகம் தான் இது. அவங்களுக்குள்ள டீலிங் வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு போலி பிம்பம். தமிழகத்துல போன்சாய் மரம் தான் பிஜேபி 3 அடிக்கு மேல வளராது. அதை ஊதி பெருக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற மாதிரி பிஜேபியை பெருசாக்குறதே திமுக தான். 99 2004 பண்ணீங்க, இப்பவும் பண்றீங்க. இது வந்து தமிழகத்திற்கு திமுக செய்யற துரோகம்.